Good morning, my dear students. Last class வந்து மைக்ரோ ஆர்கனிசம் ஃப்ரண்ட் அண்ட் செகண்ட் லெசனோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் மட்டும் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த லெசனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் வாட் இஸ் மைக்ரோ ஆர்கனிசம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இட் இஸ் எ டைனி ஆர்கனிசம். இட் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் ஒன்லி. மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் நம்மளால் பார்க்க முடியும். வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஐஸ் கோல்ட் டு ஹாட் ஸ்ப்ரிங், அதாவது வந்து கூலான பிளேஸ்லேருந்து ஹாட்டான பிளேஸ்லேருந்து ஈவன் டெசர்ட் பிளேசஸ் வரைக்கும் இருக்குது. மெயின்லி சாயில் அண்ட் அரவுண்ட் அஸ் எல்லா பக்கமுமே வந்து இருக்குங்க. சாயில் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அதில் கொஞ்சம் வாட்டர் சேர்த்து ஆட் பண்ணி ஆஃப்டர் சம்டைம்ஸ் கழித்து நம்ம அந்த வாட்டரை எடுத்து ட்ராப் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா அதிலே மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். லைக் தட் பாண்ட் வாட்டர் எடுத்து நம்ம இதே மாதிரி ஒரு ஸ்லைடு எடுத்து அந்த ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்பை பார்த்தோன்னு சொன்னால், மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்தோன்னா அங்கே என்ன இருக்குன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் இருக்கும். இந்த மெயின் டைப்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவா அண்ட் ஆல்கே. வைரஸும் இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த லெசன். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம், நன்மை பயக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கனிசம். அதில் என்னென்னு பார்த்தா இந்த பேக்கரினா என்னென்ன சொல்லணும்னா, நம்ம வந்து கேக்கு வந்து செய்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து ஈஸ்ட் பவுடர் வந்து என்னென்னா இட் வில் டஃப் ரைஸ், அதாவது ஆடிங் சம் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதாவது வந்து நம்ம ஈஸ்ட்டு அப்புறம் மாவோட ஈஸ்ட் பவுடரை சேர்த்துட்டு நம்ம என்ன சுகர் சொல்யூஷன் விட்டு நல்லா வந்து பசஞ்சு வச்சோன்னா இட் வில் டஃப் ரைஸ். ஆஃப்டர் சம்டைம்ஸ் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அப்படி ஊதி போயிருக்கும். அதுதான் வந்து கேக்கெல்லாம் அந்த டஃப் ரைஸ் ஆகுறது. நெக்ஸ்ட்டு லாக்டோபாசில்லஸ், பாலை தயிராக மாற்றுறது லாக்டோபாசில்லஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியா இல்லைனா நம்ம பாலை தயிராக புளிக்க வைக்க முடியாது. First, you have seen several kinds of plants and animals. However, there are other living organisms around us which we normally cannot see. These are called microorganisms or microbes. For example, you might have observed that during the rainy season, moist bread gets spoiled and its surface gets covered with grayish white patches. Observe these patches through a magnifying glass. You will see tiny black rounded structure. Do you know what these structures are and where do these come from? That is called the microbes. The microorganism activity 2.1. Collect some moist soil from the field in a beaker and add water to it. After the soil particles have settled down, observe a drop of water from the beaker under a microscope. What do you see? Next, activity 2.2. Take a few drops of water from the pond, spread on a glass slide and observe through a microscope. Do you find tiny organisms moving around? These observations show that water and soil are full of tiny organisms. Though not all of them fall into the category of microbes, these microorganisms or microbes are so small in size that they cannot be seen with the unaided eye. Some of these, such as the fungus that grows on bread, can be seen with a magnifying glass. Others cannot be seen without the help of microscope. That is why these are called microorganisms or microbes. Microorganisms are classified into 4 major groups. These groups are bacteria, already நான் சொல்லியிருக்கேன். Bacteria, fungi, protozoa and some algae. Some of these common microorganisms are shown in figure 2.1 to 2.4. That is the figure backside இருக்கு. Next, viruses are also microscopic but are not considered as a microorganisms. They, however, reproduces only inside the cells of the host organisms, which may be a bacterium, plant or animal. Some of the viruses are shown in figure 2.5. Common elements like cold, influenza and most cough are caused by viruses. Serious diseases like polio and chickenpox are also caused by viruses. சிக்கன் பாக்ஸு அதெல்லாம் எதனால் வருது? போலியோ. இப்போ போலியோ இல்லை, போலியோ எராடிகேட்டட் அந்த ஃபுல்லாக வந்து க்யூர் பண்ணியாச்சு. நம்ம இந்தியாவிலே வந்து என்ன கிடையாது, போலியோங்கிறது கிடையாது. போலியோனா இளம்பிள்ளை வாதம், சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லை வரக்கூடியது. அதுக்கு தான் இப்போ நிறைய நமக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ட்ராப்ஸ், போலியோ ட்ராப்ஸ் வந்து கொடுத்து
அது அந்த நோயே இல்லாமல் பண்ணியாச்சு. அப்புறம் சிக்கன் பாக்ஸ் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வைரஸ் மூலமாக வருது. டிசீசஸ் லைக் டிசென்ட்ரி அண்ட் மலேரியா ஆர் காஸ்டு பை புரோட்டோசோவா. வேறஸ் டைஃபாய்டு அண்ட் டியூபர்குலோசிஸ்னால் டிபி ஆர் தி பாக்டீரியல் டிசீசஸ். கிவ் டு எக்ஸாம்பிள் ஆஃப் பாக்டீரியல் டிசீசஸ் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எழுத தெரிஞ்சுக்கணும். டைஃபாய்டு அண்ட் டியூபர்குலோசிஸ் அண்ட் மலேரியல் டிசீஸ் ஆர் வாட்டர்ஸ் தட் இஸ் அ புரோட்டோசோவானால் வரக்கூடிய மலேரியல் டிசீசஸ் அண்ட் டிசென்ட்ரி. Next, you have learned about some of these microorganisms in class 6 and 7. Where do microorganisms live? Microorganisms may be single cell like bacteria, some algae and protozoa, or multicellular. Such as what is the unicellular and multicellular? Unicellular only a single cell, ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கும். Multicellular more than many cells. We are also multicellulars. Blue green algae and ப்ளூ கிரீன் ஆல்கே நம்ம இது என்னென்னா 9th படிக்கும்போது வாட் இஸ் த ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ்னு படிப்பீங்க. அதில் யூனிசெல்லார் மல்டிசெல்லாருக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் யூ நோ வாட் இஸ் multicellular. Such as many algae and fungi, they live in all types of environment ranging from ice cold climate to hot spring and desert to mossy lands. They are also found inside the bodies of animals including humans. Mainly human beings-ல பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா பாடிக்குள்ளே பாக்டீரியா இருக்குது. அதுக்கு தான் ஒன்லி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன், டாக்டர் அட்வைஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் நம்ம டேப்லெட் எடுக்கணும். நம்மளாக டேப்லெட் எடுத்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்லி மைக்ரோப்ஸை என்ன செய்யும், ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாவை என்ன செஞ்சிடும், இந்த ஆன்டிபயோட்டிக் கில் பண்ணிடும் மாத்திரை நம்மளாக எடுத்துக்கிடும் போது. அதனால தான் ஒன்லி த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் நம்ம என்ன செய்யணும், டேப்லெட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஒயில் அதர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃப்ரீலி. நெக்ஸ்ட்டு மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஃப்ரெண்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.